வாங்க முருகன் கிட்ட. அன்னைக்கெல்லாம் நிறைய சமய பிரச்சனைகள் இருந்தது. இந்து சமயத்திலே முருகனை வழிபாடு செய்கிறவங்களுக்கு பேர் கௌமாரம், அது ஒரு தனி மதம். விநாயகனை வழிபாடம் செய்கிறவங்களுக்கு காணாபத்தியம் அப்படின்னு பேர். சிவனை வழிபாடு செய்கிறவங்க சைவம், திருமாலை வழிபாடு செய்கிறவங்க வைணவம், அம்பாளை வழிபாடு செய்கிறவங்க சாக்தம். இப்படி 5-6 பிரிவாக நம்முடைய சமயம் இருந்திருக்கிறது. இந்த பிரிவுகள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறார். அருணகிரிநாதர் பார்த்துருக்கிறார், சேச இப்படிலாம் இவங்க அடிச்சுட்டு இருக்கக்கூடாது, முருகன் ஒருத்தனை பாலமாக வச்சு இத்தனை சமயத்தையும் ஒன்று சேர்க்கிறேன்னு ஒரு பாட்டில் பாடினாரு. உமைக்கோர் சிறுவா, உமையாரு பராசக்தி, பராசக்திக்கு நீ சின்ன மகன், இளைய மகன். அப்போ சாக்தம் வந்து சேர்ந்துருச்சு கௌமாரத்தோட. உமைக்கொரு சிறுவா கரிக்கும் இளையோனே, கரினா யாரு? விநாயக பெருமான், அவனுக்கு தம்பியா இருக்கிறவனே. திருமால் தனக்கு மருகா, அந்த திருமாலுக்கு நீ யாரு? மருமகன். குருவாய் அரர்க்கும் உபதேசம் வைத்த குகனே, யாருக்கு? சிவபெருமான், உங்க அப்பாவுக்கே நீ உபதேசம் கொடுத்த பெருமாளே. குரத்தி மணவாளா, ஜாதி பிரச்சனையும் ஓச்சிட்டார். ஓச்சு பாருங்க, முருகன் எவ்வளோ பெரிய உயரம், வள்ளி எங்க இருக்கிறா, ஜாதி பிரச்சனையை முடிச்சிட்டார். குறை இனத்திலிருந்து ஒரு பெண்ணை மணம் முடித்து ஜாதி என்கின்ற ஒரு பெருமையை உடைத்திருக்கிறார் அவர் முருகன். விநாயகருக்கு இளையவன், சக்திக்கு இளைய மகன், சிவனுக்கு மகன், திருமாலுக்கு மருமகன் என்று 5 சமயங்களையும் முருகனை பாலமாக வைத்து மிகப்பெரிய சமய புரட்சியை இந்த மண்ணில் முதலில் செய்தவர் அருணகிரிநாதர். எவ்வளோ பெரிய விஷயங்கள், எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்து வச்சுட்டார். முருகனை கும்பிடுங்க, எல்லா சமயமும் ஒன்று. இன்னைக்கு சுதந்திர தினம். அருணகிரிநாதர் இன்னும் ஒரு படி போய் என்ன பண்ணார் தெரியுமா? 2 இடத்துல முருகனை முஸ்லீம் ஆக்கிட்டார். எழுதியிருக்கிறார் இல்லைங்கய்யா, முருகனை முஸ்லீம் ஆக்கி வெம்சூர் கொன்ற ராவுத்தனே, வெற்பை இடிக்கும் கலாப தனிமையில் ஏறும் ராவுத்தனே. ராவுத்தர் நம்ம யாரை சொல்லுவோம்? இஸ்லாமியர்கள் தான். அரபு தேசத்திலிருந்து குதிரை வீரனா வந்தவங்க, குதிரை வீரன் அர்த்தம் ராவுத்தன். ஒரு காலத்தில் அதுக்கப்புறம் இஸ்லாமியர் எல்லாருமே ராவுத்தர் அப்படின்ட்டோம். இப்போ குதிரையில் வர்ற முருகனை ராவுத்தன்னு சொல்லி முருகனும் முஸ்லீமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதுன்னு அவங்களையும் நம்மளோட ஒன்று சேர்த்து முருகன் என்பவன் எல்லா சமயங்களுக்கும் சொந்தமானவன் என்று நம்முடைய அருணகிரி பெருமான் தன்னுடைய திருப்புகழின் மூலமாக நிறுவியிருக்கிறார். இன்னைக்கு சுதந்திர தினத்தில் எல்லா சமயமும் ஒன்றுன்னு நாம் நேசிப்பதற்கு ஒரு அடி எடுத்து கொடுத்தவர் அருணகிரிநாதர். அதனால தான் கவிமாமணி அப்துல் காதர் ஐயா முருகனை பற்றி ஒரு கவிதை எழுதினார். எப்படி? அப்துல் காதர் முருகனை பற்றி ஒரு கவிதை எழுதுறார். முருகனை நம்ம தமிழ் கடவுள்னே சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல, அவர் சொன்னார், முருகா நீ தமிழ் கடவுள் மட்டுமல்ல, நீ எங்கள் தேசிய கடவுள். தேசிய கொடியை பாருங்க, தேசிய கொடியில் மேலே இருக்கும் செம்மை நிறம் உன் தகப்பனான சிவன் நிறம். சிவன் என்ன நிறம்? தீ மாதிரி செம்மை நிறம். தேசிய கொடியின் மேலே இருக்கும் செம்மை நிறம் உன் தகப்பன் சிவனின் நிறம். நடுவில் இருக்கும் வெண்மை நிறம் உன் ஆலயத்தில் தருகிற திருநீற்றின் நிறம். கீழே இருக்கும் பச்சை நிறம் உன்னை பெற்ற உமையம்மையின் நிறம். அவன் மலைகளுக்கெல்லாம் அரசி இல்லை, அவளுடைய நிறம். நடுவில் இருக்க சக்கரம், அவர் சொன்னார், நடுவில் இருக்கும் சக்கரம் உன் தாய் மாமன் திருமால் கையில் இருக்கும் சக்கராயுதம். நீ பவனி வருகிற மயில் எங்கள் தேசிய பறவை. உன் இளையவன் ஐயப்பன் பவனி வருகிற வாகனம் எங்கள் தேசிய விலங்கு புலி. உன் கையில் ஏந்தி இருக்கும் தாமரை தான் எங்களுடைய தேசிய மலர். முருகா நீ தமிழ் கடவுள் மட்டுமல்ல, எங்கள் தேசிய கடவுள் என்று அவர் பாடினார். என்ன அழகு பாருங்க. முருகனை எல்லா சமயத்துக்காரர்களும் எல்லா மாநிலத்துக்காரர்களும் கொண்டாடுகிற அளவுக்கு எல்லாருக்கும் பொதுவானவையா எங்க முருகன், எல்லாருக்கும் சொந்தம் எங்கள் முருகன் என்று முருகனை உலகத்திற்கே பொதுமையாக்கி தந்தவர் நம்முடைய அருணகிரிநாதர். அதை உள்வாங்கி கொண்டு இன்றைக்கு வந்த கவிஞர்களும் அதை பதிவு செய்திருக்கிறார்கள் என்றால் எல்லாருக்கும் முருகன் பக்கத்தில் இருக்கிறவன். இப்போ நம்ம எல்லாருமே சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு நினைப்போம். சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சோறு சாப்பிட போகணும், அதனால் சொர்க்கத்தை எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ஆனால் நரகத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறோன்னு வைங்களேன். ஆனால் ஒரு சின்ன உண்மையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெரும்பாலும் நம்ம இப்போ இந்த ஜெனரேஷன், இப்போ நம்ம இருக்கிறவங்க நரகத்துக்கு போக வாய்ப்பே இல்லை. நீங்கள் எழுதி வேணால் வச்சுக்கோங்க, நம்ம எல்லாருமே சொர்க்கத்துக்கு தான் போவோம். ஏன்? நரகத்தில் தானே இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கையை விட ஒரு நரகம் வேணுமாங்க? எவ்வளவு அவமானம், எவ்வளவு துரோகம்,
எவ்வளவு வன்மம், எவ்வளவு குரோதம். இந்த சின்ன வாழ்க்கையில இவ்வளோத்தையும் அனுபவிச்சிட்டோம். அதனால் இனிமேல் நம்ம போனோம்னா கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு தான் போக போகிறோம். அதனால் நீங்கள் யாருமே வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா வந்திருக்கிற இடமே இப்போ சொர்க்கம்தான். இந்த இடத்துல வந்து இவ்வளோ நேரம் உட்காந்துட்டோம்ல, இதுவே நமக்கு சொர்க்கத்துக்கு வாசல் திறந்த ஒரு வாய்ப்பை இறைவன் தந்துட்டான். இப்போ நரகத்துக்கு போகணுன்னு யாராவது ஆசைப்பட்டோன்னு வைங்களேன், ஒரு வேளை ஆசைப்பட்டா அதுக்கு என்ன செய்யணும், யாரெல்லாம் போவாங்க அப்படிங்கிறார். ஓதுவித்தவர் கூலி கொடாதவர். நமக்கு ஒரு நல்லதை சொல்லி கொடுக்குறாரு இல்லையா, அவருக்கு உரிய கூலியை கொடுத்துடணும். நம்ம இந்த காலத்தில் இப்படி எடுத்துக்கலாம், உழைச்சவங்களுக்கு உரிய கூலியை கொடுத்துடணும். அப்படி கொடுக்காதவங்க நரகத்துக்கு போவாங்க. மாதவருக்கு அதிபாதகம் ஆனவர், இறைவனையே நினச்சி வழிபாடு செய்கிறவங்களுக்கு பாதகம் செய்கிறவங்க. ஊசலில் கனலாய் எரி காளையர், இந்த சிற்றின்பத்திலேயே மூழ்கி திரிஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்க. மறையோர்கள் ஊர் தனக்கு இடரே செய்யும் ஏழைகள், நல்லவங்க வாழுகிற ஊருக்கு இல்லாத பொல்லாத தவறை செய்கிறவர்கள். ஆர்த்தனக்கும் உதாசீன தாரிகள், யாரையும் மதிக்காம நான் தான், நீலாம் ஒரு ஆளா அப்படின்னு பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மனிதர்கள். ஓடி உத்தமர் ஊதியம் நாடினர், நல்லவங்களுடைய சம்பளம் இருக்குல்ல, நல்லவங்களுடைய சொத்துக்கு ஆசைப்படுறாங்க பாருங்க, அவங்கெல்லாம் நரகத்துக்கு போவாங்கன்னு அருணகிரிநாதர் பதிவு செஞ்சிருக்கிறார். இரவோருக்கு ஏதும் இத்தனை தானம் இடாதவர், இத்தனை அவர் ரொம்ப இத்தனை. இந்த நொய்யின் பிளவேணும்னு கந்தரனுபூதியில் பாடுவார்ல, நொய் அரிசியில் ஒரு சிறு பிளவாவது யாருக்காவது கொடுங்கய்யா, மனசார கொடுங்க. அவர் சொல்றார், இது இப்படி செய்யாதவங்க நரகத்துக்கு போவாங்க. ஈசர் விஷ்ணுவை சேவை செய்வோர் தம்மை இகழ்வோர்கள், யாரெல்லாம் கடவுள் நம்பிக்கையோடு இருக்காங்களோ, கடவுளுக்கு பணிவிடை செய்கிறாங்களோ, அவங்களையெல்லாம் கேலி செய்கிறவங்க, நிந்தை செய்கிறவங்கெல்லாம் எங்கே போவாங்க, நரகத்துக்கு போவாங்க. அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்து குறித்து வச்சுக்கோங்க. ஏக சித்த தியானம் இல்லாதவர், மனசை ஒருநிலைப்படுத்தி கொஞ்ச நேரமாவது இறைவனை தியானம் செய்யாதவங்க. இந்த பிரச்சனை நம்மளுக்கெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மாற்றிக்கணும். மோகம் உற்றிடு போகிதம் ஊறினர், எந்நேரமும் இந்த பெண்களையே நினச்சி அதே மோகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்க. ஈனர் இழிப்பிறவிகள், இத்தனை பேர்களும் 7 நரகு உழல்வாரே, ஒரு நரகம் இல்லை 7 நரகம், அடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு போயிட்டே இருப்பாங்க. அப்போ நல்லவர்களுக்கு பக்கத்தில் இருக்கணும், முடிஞ்சளவு நல்லது செய்யணும், முடிந்தளவு இல்லாதவர்களுக்கு இத்தனை அளவாவது கொடுத்தா நம்ம எங்கே போகலாம், சொர்க்கத்துக்கு போகலாம் என்று நம்மை வழி நடத்துகிறவர் நம்முடைய அருணகிரிநாதர். ஏன்னா இந்த வாழ்க்கை நம்மளுக்கானது மட்டும் கிடையாது, இது நமக்கான செல்வம் கிடையாது. நம்ம என்ன நினைப்போம், என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, என்கிட்ட இவ்வளோ இருக்குது, இது நமக்கானது இல்லை. நம்மளை வச்சு இல்லாதவங்களுக்கு இறைவன் கொடுக்க சொன்னது, அதை நம்ம உணர்ந்துக்கிறணும். ஒரு சின்ன நபிகள் நாயகம் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன கதை இதுக்கு பொருத்தமாக இருக்குங்கிறதுனால நான் பதிவு செய்கிறேன். நபிகள் நாயகத்தை பார்க்குறதுக்கு யாராவது ஏதாவது பொருள் கொண்டு வருவாங்க. ஒருத்தர் ஒரு கூட நிறைய பேர்ச்சம்பழம் கொண்டு வந்திருக்கார். அவர் பக்கத்தில் இருக்கிற அவருடைய மருமகன் அக்பர் அலி கேட்டிருக்கிறார், இதை என்ன செய்யணும், கூட இருக்கிற நண்பர்களுக்கு பகிர்ந்து கொடு, நீங்கள் கொடுத்த மாதிரி கொடுக்கவா, இறைவன் கொடுத்த மாதிரி கொடுக்கவான்னு கேட்டிருக்கிறார். அப்படியே யோசித்து பார்த்துட்டு, நான் கொடுக்குற மாதிரியே கொடு அப்படின்ட்டார். ஒரு எல்லாருக்கும் சமமாக பங்கு வச்சு கொடுத்துட்டார். ஒரு வாரம் கழித்து யாரோ ஈச்சம்பழம் கொண்டு வர்றாங்க. இப்போ இந்த கூட இருக்க நண்பர்களுக்கு ஒரு சந்தேகம், எப்போ பார்த்தாலும் நான் கொடுக்குற மாதிரியே கொடுன்னு இவர் கொடுக்குறார், ஒருவேளை இறைவன் கொடுத்தா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிருவோன்ட்டு இறைவன் கொடுத்த மாதிரி கொடுக்க சொல்லுங்களேன் அப்படின்னார். கேட்குறாங்கல்ல, இறைவன் கொடுத்த மாதிரி கொடு அப்படின்ட்டு போயிட்டார். இவர் என்ன பண்ணார், ஒருத்தருக்கு நிறையா, ஒருத்தருக்கு குறையா, ஒருத்தருக்கு 1, ஒருத்தருக்கு 2, ஒருத்தருக்கு ஒன்றும் கிடையாது, இப்படி இஷ்டத்துக்கு கொடுத்துட்டு கூடையை கவுத்திட்டார். இந்த ஒன்றுமே கிடைக்காதவங்க, 1, 2 மட்டும் கிடைச்சவங்களாம் அவர்கிட்ட போயிட்டாங்க. இவர் ஏமாற்றிட்டார். என்ன ஏமாற்றிட்டார், அந்த அவருக்கு 20 கொடுத்தார், இவருக்கு 15 கொடுத்தார், எனக்கு 1 தான் கொடுத்தார், இவருக்கு ஒன்றுமே கொடுக்கல. சிரிச்சுக்கிட்டே நபிகள் சொல்லியிருக்கிறார், நீங்கள் தானே கேட்டீங்க இறைவன் கொடுத்த மாதிரி கொடுக்க சொல்லி, இப்போ நானாக இருந்தால் சமமாக எண்ணி கொடுப்பேன், இறைவன் இப்படி தான் கொடுப்பான். ஏன் நிறைய உனக்கு கிடச்சிருக்குன்னு இருக்குல்ல, 20 உனக்கு கிடச்சிருக்குல்ல, பக்கத்தில் உள்ளவனுக்கு 1 தானே கிடச்சிருக்கு, அப்போ உங்ககிட்ட இருக்கிறதுல பாதியை இல்லாதவனுக்கு கொடுக்க வேண்டும் என்பது இறைவனின் விருப்பம், அதை நீங்கள் செய்தீர்களா அப்படின்னா. எவ்வளோ பெரிய தத்துவம் பாருங்கள். இப்போ நம்மக்கிட்ட நிறைய இருக்குது பணம், நம்ம பக்கத்துலேயே ஒருத்தங்க பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட கூட காசு இல்லாமல் இருக்காங்க, வீடு கட்டுறதுக்கு கூட வழி இல்லாமல், வாடகை கொடுக்க வழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, நமக்கே தெரியுது. ஆனால் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், இது என்னோடதுன்னு நினைக்கக்கூடாது, என்கிட்ட இறைவன் ஒப்படைச்சி அதில் கொஞ்சமாவது அவங்களுக்கு கொடுக்க சொல்லி இருக்கிறார்னு யார் உணர்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் சொர்க்கம் செல்ல தகுதியானவர்கள் என்பதை அருணகிரிநாதர் யாரெல்லாம் நரகத்துக்கு போவாங்கங்கிறத வச்சு சொல்லியிருக்கிறார். ஒன்றும் இல்லைங்க, வணிகம் செய்வது என்பது லாபத்துக்காகத்தான்.
வியாபாரம் என்பது லாபம் சம்பாதிக்கிறது தான். ஆனால் அதில் கூட ஒரு அறம் இருக்கணும், அதில் கூட ஒரு தர்மம் இருக்கணும் என்பதை நாம் உணர வேண்டும். எகிப்தில் நான் படித்த ஒரு புத்தகத்தில் முந்தி காலத்தில் இந்த வணிகர்கள் எல்லாம் கடை வீதி வச்சுருப்பாங்களே, இங்கிட்ட ஒரு 50 கடை அங்கிட்ட ஒரு 50 கடை, வியாபாரிகள் தான் அவங்க. என்ன பண்ணுவாங்களாம், கடையை திறந்த உடனே காலையில் ஒரு நாற்காலியை தூக்கி கடைக்கு வெளியில் வச்சுருவாங்களாம். 100 கடைக்காரங்களும் ஒரு நாற்காலியை தூக்கி கடைக்கு வெளியில் வச்சுருவாங்க. ஒருத்தர் ஒரு வியாபாரம் பண்ண வர்றார், ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறாருன்னா இந்த நாற்காலியை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த கடைக்கு வியாபாரம் தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். ரெண்டாவதாக ஒருத்தர் பொருள் வாங்க வர்றாருன்னு வைங்க, இந்த கடை முதலாளி என்ன பண்ணுவாராம், வெளியில் எட்டி பார்ப்பாராம் எந்த கடை வாசல்லையாவது நாற்காலி கிடக்குதான். நாற்காலி கிடந்தா என்ன அர்த்தம், அந்த கடையில் இன்னும் போனி ஆகலைன்னு அர்த்தம். உடனே இந்த கஸ்டமர்கிட்ட சொல்வாராம், வாடிக்கையாளர்கிட்ட, இங்கே வியாபாரம் தொடங்கிருச்சு, பாவம் அந்த 30வது கடைக்காரர் இன்னும் வியாபாரமே தொடங்கலை, இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் அவர்கிட்ட பொருள் வாங்குங்க, நாளையிலேருந்து என்கிட்டயே வந்துடுங்கன்னு அங்கே அனுப்பி வைப்பாராம். என்ன ஒரு பண்பாடு பாருங்கள். வியாபாரம் வணிகம் என்பது லாபத்தை எதிர்நோக்கியது தான். ஆனால் அதில் கூட என் சக மனிதன் ஒருவன் இன்னும் வியாபாரத்தையே தொடங்காத போது நான் மட்டும் லாபம் சம்பாதிப்பது தவறு என்று நினைத்த ஒரு தலைமுறை இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். இப்போ என்ன செயல் நீங்கள் செய்தாலும் அதற்குள்ளே ஆன்மீகத்தை புகுத்தி ஒரு அறத்தோடு தர்மத்தோடு நியாயத்தோடு நடத்துபவர்களுக்கு அருணகிரிநாதர் சொர்க்கம் செல்லுகிற பாதையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். 7 கடல் மணலை அளவிடில் அதிகம் எனது இடர்பிறவி அவதாரம். இத்தனை பிறவிகளை கடந்து நம்ம வந்திருக்கிறோம்னா நாம செய்கிற குற்றங்களும் தீவினைகளும் தான் காரணம். அப்போ அதெல்லாம் குறைக்கணும்னா நம்ம நன்மைகளை அதிகரித்து கொண்டே போக வேண்டும். அதற்கு நம்ம உணர வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த வாழ்க்கை நிலை இல்லாதது, இந்த வாழ்க்கை சின்னஞ்சிறிய வாழ்க்கை அப்படிங்கிறத நாம் உணரணும். ஆதிசங்கரர் தான் ஒரு வார்த்தையில் சொன்னார், புனரபி ஜனனம் புனரபி மரணம். திரும்ப 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 ஜனனம் வருது, திரும்ப 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 மரணம் வருகிறது. இதை நம்ம உணரணும். கவிஞர் வாலி ஒரு குட்டி கவிதையில் சொன்னார், இந்த வாழ்க்கை எவ்வளோ சின்னஞ்சிறுசு, நல்லா உற்று கவனிங்க, அப்போ தான் புரியும். ஒரு நாள் மண்ணை கீறிக்கொண்டு ஒரு புழு வெளியே வந்தது. புழு சந்தோஷமாக வாழ்ந்தது. புழுவை பூச்சி சாப்பிட்டது. பூச்சி மகிழ்ச்சியாக வாழ்ந்தது. பூச்சியை ஒரு வண்டு உணவாக உண்டது. வண்டு வளமாக இருந்தது. வண்டை ஒரு நாள் ஒரு தவளை சாப்பிட்டது. தவளை சந்தோஷமாக இருந்தது. ஒரு கார்காலத்தில் அந்த தவளையை பாம்பு கவ்விக்கொண்டது. பாம்பு சுகமாக வாழ்ந்தது. தூரத்தில் பறந்த கழுகுக்கு பாம்பு உணவாக மாறியது. கழுகு சந்தோஷமாக சுற்றியது. ஒரு வேடனின் குறித்தவராத அம்புக்கு அந்த கழுகு பலியாகி விழுந்தது. வேடன் அதை சமைச்சு சாப்பிட்டு அவன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தான். ஒரு நாள் இதயத்தை பிடித்து கொண்டு வேடன் இறந்து போனான். அவனை மண்ணை தோண்டி புதைத்து வைத்தார்கள். ஒரு நாள் மண்ணை கீறிக்கொண்டு ஒரு புழு வெளியே வந்தது. இதுதான் வாழ்க்கை. ஒரு புழுவில் தொடங்குற ஒரு வாழ்க்கை ஒரு புழுவில் முடிந்து விடுகிறது. இவ்வளவு அற்பமான, இவ்வளவு எளிமையான, இவ்வளவு சின்னஞ்சிறிய வாழ்க்கைக்குள்ள இவ்வளவு பெரிய விரோதங்களும் குரோதங்களும் வன்மங்களும் பேராசையும் பொறாமையும் வைத்துக் கொள்வது தவறு. அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வந்து இறைவனை நோக்கி பயணிக்கிற ஒரு பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். எங்கள் பட்டிமன்றத்தில் தான் ரொம்ப அழகாக ஒரே ஒரு சொல்லுவாங்க, காலையில் கண்ணு முழிச்சா காஃபி, காலையில் கண்ணு முழிச்சா காஃபி, முழிக்கலைன்னா பால். புரிஞ்சவங்க கைத்தட்டலாம். இவ்வளோதாங்க வாழ்க்கை. கண்ணு முழிச்சோம்னா காஃபி, கண்ணு முழிக்கவே இல்லைன்னா ஒரு காஃபிக்கும் ஒரு பாலுக்கும் இடைப்பட்ட ஒரு சின்னஞ்சிறிய வாழ்க்கைக்குள்ள இந்த வாழ்க்கையே இனிமேல் தேவையில்லைங்கிற ஒரு உணர்வுக்கு நாம் வரணும். அதனால தான் திருப்புகழ் படித்தால் மீண்டும் கருப்புகள் வராது அப்படின்னாங்க. இன்னொரு கருவுக்குள்ளே போகிற அந்த துயரமே வேண்டாம் சாமி அப்படின்னா நாம் திருப்புகழை திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டும். அப்போ இறைவன்கிட்ட என்ன வேண்டணும்? சரிப்பா, என்ன தான் வேண்டது, நீ ஒரு முடிவுக்கு வா, நீ ரொம்ப நேரம் இந்த இடத்துலையே உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. என்ன வேண்டணும் நான் சொல்ல முடியாது. அருணகிரிநாதர் சொல்கிறாரு, ஈதலும். வார்த்தையே என்னது? ஈதலும். பல கோளால பூஜையும் ஓதலும் குண ஆச்சார நீதியும் ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத. அவர் சொல்ல வர்றது என்னது? ஈதல். அடுத்தவங்களுக்கு கொடுக்க சொல்லுகிற ஒரு அற்புதமான சமயம். அப்போ ஈதல் நம்ம கைகளால் செய்கிறது. அப்போ அது எதை தூண்டணும்? இதயத்தில் ஈரம் இருக்கும். யார் மேலேயும் அன்பே இல்லாதவங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? இன்னும் உனக்கு நெஞ்சில் கொஞ்சமாவது ஈரம் இருக்கான்னு கேட்போம்ல. அந்த ஈரம் என்கின்ற கருணை குணம் நமக்குள்ளே இருக்கணும்.
அந்த கருணை குணம் இருக்கும்போது தான் எல்லாருக்குமான உலகம் இது என்பதை நம்மளால் யோசிக்க முடியும். சின்ன சின்ன குழந்தைகளுக்கு கூட அது சில நேரம் புரியும். ஆப்பிரிக்காவில் ஒருத்தங்க ஒரு மானுடவியல் தத்துவவியலாளர் ஒரு அம்மா போயிருக்கிறாங்க. அந்த பழங்குடி மக்களுடைய வாழ்க்கையை எழுதுறதுக்கு ரொம்ப ஏழ்மைப்பட்ட பழங்குடி மக்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கச்ச கச்ச கச்சன்னு ஒரு 20 குழந்தைங்க கத்திக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பசியினால் ரொம்ப துடிக்கிற ஒரு வறுமைக்கு வாழ்க்கைப்பட்ட அந்த பழங்குடி மக்கள். இவங்க யோசிக்கிறாங்க, இவங்க காரில் ஒரு பெரிய பெட்டி நிறையா ஆப்பிள், ஆரஞ்சு, சாக்லேட்டு எல்லாம் இருக்குது, கேக்கு எல்லாமே இருக்குது. இதை கொண்டு போய் ஒரு ஓரத்தில் அந்த பக்கம் வச்சுட்டாங்க. இந்த குழந்தைகளெல்லாம் கத்திக்கிட்டே இருந்த குழந்தைகளெல்லாம் வரிசையில் நிற்க சொல்லி 20 குழந்தைகளை ஒன்று போல் நிற்க சொல்லி நான் 1 2 3 சொல்வேன். யார் வேகமாக ஓடி போய் அந்த இதை தொடுறீங்களோ அவங்களுக்கு இந்த ஆப்பிள், சாக்லேட்டு, பிஸ்கட் எல்லாமே கொடுத்துருவேன். அப்படியா அப்படிங்கிறாங்க அந்த குழந்தைங்க. ஆமாம், ஏன்னா அவங்க அதெல்லாம் சாப்பிட்டதே இல்லை, அவ்வளோ வறுமையான குழந்தைகள். எல்லாம் வரிசையில் நில்லுங்க அப்படின்ட்டாங்க. 20 குழந்தைங்களும் வரிசையில் நிற்குது. 1 2 3ன்னு அந்த அம்மா சொன்னாங்க. 20 குழந்தைங்களும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு ஒன்றா ஓடி போய் ஒன்றா அதை போய் தொட்டாங்க. எல்லாரும் பகிர்ந்து சாப்பிட்டாங்க. இந்த அம்மா அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா இவங்க அமெரிக்காவிலேருந்து வந்தவங்க. அமெரிக்காவில் வெற்றினா எல்லாரையும் அடித்து தள்ளி பின்னாடி விட்டுட்டு தான் ஒருவன் முன்னேறுவது தான் இந்த உலகத்தில் வெற்றி. ஆனால் அந்த பழங்குடி பிள்ளைகளுக்கு வெற்றினா உனக்கு கிடைச்ச ஒன்று எனக்கும் கிடைக்கணும், எனக்கு கிடைச்ச ஒன்று இவளுக்கும் கிடைக்கணும், அவனுக்கும் கிடைக்கணும், எல்லாருக்கும் கிடைக்கணும் என்பது தான் வெற்றி என்பதை அந்த பழங்குடி மக்கள் பயின்று வைத்திருக்கிறார்கள். நம்ம கண் கலங்கி எழுதியிருக்கிறாங்க, உலகத்தில் வெற்றி என்பது அடுத்தவரை வெற்றி கொள்வது, ஆனால் இவர்களை பொறுத்தவரை வெற்றி கொள்வது என்பது இதயங்களை வெற்றி கொள்வது. இடத்தை அடைகிறதில்லை, இதயத்தை அடைவது வெற்றி. அப்போ அந்த இடத்துக்கு போகணும்னா ஈதலும் இதயத்தில் ஈரமும் இருக்க வேண்டும் என்று அருணகிரிநாதர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? சரணாகதி அவர்கிட்ட அடையணும். இதெல்லாம் எங்களுக்கு வரவே இல்லைங்க, என்ன பண்ணலாம்? அவர்கிட்ட போய் ஃபுல் சரண்டர் ஆகிட வேண்டியதான். நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, அவரே நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஒரு குழந்தை கையில் ஒரு பந்து வச்சு விளையாடிக்கிட்டே இருக்குது. விளையாடிக்கிட்டே வீட்டை தாண்டி தெருவை தாண்டி 3ஆவது தெருவுக்கு போயிடுச்சு. போனவுடனே அந்த பந்து அவர்கிட்ட இருந்து போயிடுச்சு, அந்த குழந்தைகிட்ட இருந்து. இப்போ தான் திரும்பி பார்க்குது, அம்மாவையும் காணும் அப்பாவையும் காணும். இப்போ இந்த குழந்தை என்ன செய்யும்? அதுக்கு வீடு தெரியாது, கையில் மொபைல் ஃபோனும் இல்லை, தெரு தெரியாது. இப்போ என்ன செய்கிறது? டக்குன்னு அந்த குழந்தை யோசிக்கும், நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? நான் இப்போ அழ ஆரம்பித்தேன்னா எங்கே இருந்தாலும் எங்கள் அம்மா அப்பா என்னை தேடி வந்துடுவாங்கன்னு பேன்னு அழுகுது. அம்மா அப்பா தேடி வந்துடுவாங்க. தேடி வரலன்னா என்ன ஆகும்? அந்த வெளியே ரோட்டில் வர்றவங்க போகிறவங்க என்ன செய்வாங்க? புள்ள இப்படி அழுதுகிட்டு இருக்கு, பெத்த தாயும் தகப்பனும் என்னையா பண்ணுறாங்க, அவங்க பாட்டுக்கு பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நம்மளால சொல்கிறார் அருணகிரிநாதர், ஏதி புத்தி ஐயா எனக்கு, ஏது புத்தி ஐயா எனக்கு, எனக்கு என்ன புத்தி இருக்குது, எனக்கு ஏன் புத்தி வேணும்? அதுதான் ஏது புத்தி ஐயா எனக்கு, இனி யாரை நத்திடுவேன், அவத்தினிலே இரத்தல் கொலோ, எனக்கு நீ தந்தை தாய் என்றே இருக்கவும் நானும் இப்படியே தவித்திடலாமோ, சகத்தவர் ஏசலில் படவோ, நகைத்தவர் கண்கள் காண பாதம் வைத்து இடை ஆதரித்து என்னை தாளில் வைக்க நீயே மறுத்திடில் பார் நகைக்கும் ஐயா. நான் உன் பிள்ளை, எனக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒரு புத்தியும் கிடையாது, எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும், நான் அழுதா நீ என்னை தூக்கிக்கிருவ, நான் அழுதா என்னை நீ கட்டிக்குவ, நான் அழுதா என்னை நீ அரவணைச்சிக்குவ. அப்போ நான் அழுறேன், நீ வரலைன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அழுதுகிட்டே இருப்பேன். ஆனால் அதை போகிற வர ஊர்க்காரங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னடா முருகனை நினச்சி இவன் பாடிக்கிட்டு இருக்கான், முருகனை நினச்சி அழுதுகிட்டு இருக்கான், அந்த ஆளுக்கு என்ன வேலை, இவனை அள விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரேன்னு உன்னைய பார்த்து சிரிப்பாங்க. அதுக்காக நீ வந்துரு. நாங்கள் எப்படி ஒரு நெருக்கம் பாருங்க. இப்போ நான் உன்னை நினச்சி அழுகிறேன், எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது, நான் பதிகம் பாட மாட்டேன், திருப்புகழ் வாசிக்க மாட்டேன், ஆனால் உன்னை நினச்சி அழுவேன், நீ ஓடி என்னை அரவணைச்சிக்கோ. இல்லைன்னா ஊர்க்காரன் சிரிப்பான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன முருகனை நம்பினவனை அள விட்டுட்டு அவர் பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு, உனக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, அதை நீ கவனமாக பார்த்துக்க. என்ன அழுதால் உன்னை பெற்றிடலாமே பாடினார்ல சம்பந்த பெருமான். அழுதா இறைவனை அடையலாம், அழுதால் இறைவனுக்கு பக்கத்தில் போகலாம். அப்புறம் நம்ம வாழ்க்கை சிரித்து கொண்டே இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கும். அதனால் வாழ்க்கையில் எதை நினச்சும் பயப்படாதீங்க. முருகன் நம்ம பக்கத்தில் இருக்கிறான், முருகனை வழிகாட்டுவதற்கு அருணகிரிநாதர் பக்கத்தில் இருக்கிறார். அதை மீறி காலன் வந்தால் என்ன செய்வார் தெரியுமா? ஓங்கி ஒற்றே காலன் முதுகை விரிக்கும் பெருமாளேனார். முதுகை ரெண்டாக பலந்துருவார், அடிக்கிற அடியில்
முருகன் என்ன பண்ணுவார், காலனுடைய முதுகை 2ஆ பிளந்துருவார். அதனால ஒன்றும் கவலைப்படாமல் சந்தோஷமா இருங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கா, அருணகிரிநாதா நீ தான் முருகன்ட்ட கொண்டு போய் விழணும், ஒரு அழுங்க, அவர் ஓடி வந்து உங்களை அரவணைச்சிக்குவார். சரிங்க, இப்படியே நீங்கள் தத்துவமாக பேசிகிட்டே போனீங்கன்னா நம்ம குடும்ப வாழ்க்கை இருக்குல்ல, நம்ம இப்படி ஐயா மாதிரி துறவியாக போக முடியாது. எங்களுக்கு அப்படிலாம் அமையலை. நான் இப்போ என் வீட்டுக்காரர் வாசலில் காத்துட்ருக்கார், நாங்கள் தான் போகணும். நீங்களும் போய் மத்தியானம் இங்கே ஓசியில் அன்னதானம் கிடச்சாலும் சாயங்காலம் நம்ம தான் போய் சோறு பொங்கணும். வீட்டு ஐயாவும் நம்ம வீட்டுக்கு தான் சாப்பிட வருவீங்க. அப்போ இந்த குடும்ப வாழ்க்கைக்கு அருணகிரிநாதர் ஏதாவது சொல்லியிருக்காரா? அவரே துறவி, அவரே இந்த இல்லற வாழ்க்கையெல்லாம் போதுண்டா சாமி, இத்தனை பெண்கள் பின்னாடி வாழ்க்கையெல்லாம் விட்டது போதுன்னு முருகனால் மறுபிறவி வந்து இந்த இல்லற வாழ்க்கையெல்லாம் விட்டு ஓடி வந்தவர். ஆனாலும் அவர் நமக்கு சூப்பராக ஒரு குடும்ப வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குறார். என்ன தெரியுமா? இந்த 2 வரியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முருகனை அவர் உருவகம் பண்ணுறார். அவர் எப்படிப்பட்டவர்? பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாளா. பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாளா. சக்கரைப்பாகும் பழங்களும் கலந்து வச்ச மாதிரி பேசுகிற வள்ளியுடைய பாதத்தை அமுக்கிக்கிட்டு இருக்கிற பெருமானே. முருகன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இது ஒரு வேலை அவருக்கு. வள்ளியுடைய பாதத்தை அமுக்கி விட்டுட்டு இருக்கிறார். ஏன்? அந்த அம்மா ஊர் ஊராக குறி சொல்லிட்டு வந்திருக்கும், மலை மேலே ஏறி வந்திருக்கும், திணைப்பழம் காத்திருக்கும், கால் வலிக்கும்ல, வேகமாக ஓடி வந்திருப்பார். வள்ளி வந்த உடனே கால்லாம் வலிக்குது, செத்த அமுக்கி விடுங்க, கேட்டிருக்க கூட செஞ்சுருக்காரு. இந்தப்பா இவர் போய் அமுக்கி விடுறார். இதன் மூலமாக இங்கே இருக்கிற நம்முடைய ஆண்குல பெருமக்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், மனைவி கஷ்டப்பட்டு கால் வலிக்குதுன்னு சொன்னால் நான் சந்தோஷம் பாருங்க. எல்லாம் ஏங்கிக்கிட்டு இருக்காங்கங்க, ஏதாவது பார்த்து கவனிங்க. அவங்க பாதங்களை அமுக்கி விட்டால் தவறு கிடையாது. ஏன்? முருகனே வள்ளியுடைய பாதத்தை அமுக்கி விட்டுருக்கிறார். நீங்கள் அமுக்கி விட்டீங்கன்னா முருகனை வழிபாடு செய்கிற சீடர்கள் நீங்கன்னு அவங்க நம்புவாங்க. கேட்டாலே போதுமா? உங்கள் வீட்டில் அப்படித்தானே? ஓ வலிக்குதான் என்னங்க இப்படி பண்ணி வச்சிருக்கிறீங்க? என்ன பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள்? அம்மிக்கெல்லாம் விட வேணாங்க. அந்த அம்மா பாருங்க, அம்மிக்கெல்லாம் விட வேணாங்க, உனக்கு வலிக்குதாமான்னு கேட்டாலே போதும். இப்படியா கொண்டு வந்து வச்சுருப்பீங்க கடைசி. இவ்வளோ படிச்சிருக்கிறீங்க, இவ்வளோ உலகம் தெரிஞ்சவங்களா இருக்கீங்க, மனைவிக்கு வலிக்குன்னு உங்களுக்கு தெரியாதாங்க? முருகனுக்கு தெரிஞ்சிருக்குதேங்க. அந்த வள்ளி வந்தானா ஓடி வந்து காலை அம்மிக்கி விடுறாரு. நீங்கள் வலிக்குதாமான்னு கேட்டால் போதும். 10 தோசையும் சாப்பிட்டுட்டு உனக்கு ஒரு தோசையாவது இருக்கான்னு கேட்டால் போதும். வைக்க கூட வேண்டாம். அவங்க சொல்கிறாங்க மிச்சம் கூட வைக்க வேண்டாம்ல, நீ சாப்பிட்டியான்னு கேட்டால் போதும், நீ நல்லா இருக்கியான்னு கேட்டால் போதும். அவங்க குடும்பத்தை திட்டாமல் இருந்தால் போதும். அவங்க அதை தான் எதிர்பார்க்குறாங்க. இப்போ ஆண்கள்லாம் சொல்லுவாங்க, அப்போ எங்களுக்கு ஒன்றும் அருணகிரிநாதர் சொல்லலையா? சொல்லியிருக்கார். வரியிலேயே சொல்லிட்டார். வள்ளி எப்படிப்பட்டவர்? பாகு கனிமொழி மாது குரமகள். நீங்கள் பேசுகிற பேச்சு எப்படி இருக்கணும்? சக்கரைப்பாகையும் பழங்களையும் கலந்து பேசுனா எப்படி இருக்குமோ அப்படி பேசணும். எம்மா என்ன எதுக்கு வர்றேன்ல இப்படி சொன்னீங்கன்னா காலை அமுக்க மாட்டார், காலை வாரி விட்டுருவார். அதனால் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும்? மனைவி பாகும் கனியும் கலந்து பேசுகிற மொழி உடையவளாக இருக்க வேண்டும். மனைவியின் வழியை உணர்கிறவனாக கணவன் இருக்க வேண்டும் என்கின்ற இல்லறத்தின் மிகப்பெரிய அறத்தினை அருணகிரிநாதர் இந்த 2 வரியின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். நாங்கள் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தோம். நாங்கள் மாடியில் இருந்தோம். அந்த வீட்டு ஓனர் அவங்க ஒரு வயசான தம்பதிகள், கணவன் மனைவி, அந்த தாத்தா பாட்டி கீழ் வீட்டில் இருந்தாங்க. நாங்கள் சாயந்தரமாக இறங்கி எங்கேயா வெளியில் போகிறோம்னா அவங்க வெளியில் சேர் போட்டு உட்காந்துருப்பாங்க. வாங்களேன் ஒரு காஃபி சாப்பிட்டு போவோன்னு அந்த பாட்டி கூப்பிடுவாங்க, இல்லைன்னா அந்த தாத்தா கூப்பிடுவாங்க. நமக்கு ஃப்ரீயாக ஒரு காஃபி கிடைக்குதுன்னு நாங்கள் 2 பேரும் படக்குன்னு போயிடுவோம் சாப்பிட. இது எப்படி ரொம்ப நாள் இருந்தது. ஒவ்வொரு தடவையும் காஃபி போட அந்த பாட்டி வீட்டுக்குள்ளே போகும்போது என்ன செய்வாங்கன்னா, ஏங்க இந்த காஃபி பொடியை பாட்டில் திறக்க முடியல வாங்க அப்படிம்பாங்க. உடனே அவர் சொல்லுவார், இவளுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் வேணும், ஒன்றும் தெரியாது இந்த கிழவிக்கு அப்படின்ட்டு போய் அவர் திறந்து கொடுப்பார். உடனே இவங்க காஃபி போட்டு கொண்டு வருவாங்க. ஒரு நாள் நான் உள்ளே போயிட்டேன், கிச்சனில் போய் இவங்க என்ன காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. அந்த பாட்டில் இப்படி திறந்த உடனே திறந்துருச்சு. என்னங்க இதை திறக்க முடியாமல் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் தாத்தாவை கூப்பிட்டீங்க, அவர் வேறு உங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தார். அந்த பாட்டி ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவர் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அவர் யாருமே கண்டுக்கலன்னு அவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை. நம்மளால் ஒரு பிரயோஜனமும் இல்லையோ, நம்மளால் எதுவுமே இவங்களுக்கு இல்லையோ, நம்மளை மதிக்காமல் போயிட்டாங்களோன்னு அவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையாக இருக்குது. அதனால் நான் என்ன செய்வேன், என்னால் செய்யக்கூடிய ஒரு வேலையை கூட என்னால் முடியலைன்னு அவரை கூப்பிட்டுட்டே இருப்பேன். அவர் என்ன நினைப்பாரு, இவளுக்கு நம்மளை விட்டால் வேறு வழியே கிடையாது, இதெல்லாம் நம்ம தான் செஞ்சு தரணும்னு பெருமையாக வந்து செஞ்சு தருவார். அதில் அவருக்கு ஒரு பெருமை, எனக்கு ஒரு மகிழ்ச்சி. இதாங்க இல்லற வாழ்க்கை.
ஒரு கணவனுக்கு மனைவிக்கும் இடையில அவருடைய குறையை இவங்க சரி செய்யணும், இவங்களுடைய குறையை அவர் நிறை செய்யணும். அந்த இரண்டு மனங்களுடைய இணைதல் இருந்தால் இல்லற வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் என்பதைத்தான் அருணகிரிநாதர் முருகனையே நமக்கு கதாநாயகனா, வள்ளியவே ஒரு கதாநாயகியா வச்சு, நீ மனைவி இப்படி இருக்கணும், கணவன் இப்படி இருந்தால் அந்த இல்லற வாழ்க்கை அழகானதாக இருக்கும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்னும் 2 விஷயம் சொல்லிட்டு முடிச்சிடலாமா, இல்லை இப்படியே முடிச்சிடலாமா? கரங்கி போயிருக்கீங்க. நீங்கள் கேட்பீங்க ஐயா, சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் கேட்பீங்க. நாங்கள் அற்ப மானிட ஜென்மங்கள், நாங்கள் என்ன செய்வோம்? சாப்பிட்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அடுத்த தடவை நான் உங்கள் 2 பேரையும் மட்டும் உட்கார வச்சு 2 மணி நேரம் பேசுகிறேன். சரி, இன்னும் ரெண்டு விஷயம். விவேக சிந்தாமணின்னு நம்ம தமிழில் ஒரு இலக்கியம் இருக்குது. பெரும்பாலும் யாருமே அதை படிக்கவே மாட்டாங்க. அதில் நான் ஒரு இது படித்தேன். நம்ம இன்றைக்கி வாழ்கிற வாழ்க்கை இருக்குல்ல, இதை ஒன்று நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு நிலை இருக்குல்ல, அந்த நிலை இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மரியாதை. அந்த நிலையிலேருந்து கொஞ்சம் தவறிட்டோன்னு வைங்களேன், யாரால் நம்ம அவமானப்படுவோம், அழிக்கப்படுவோம் தெரியுமா? நீங்கள் அதிர்ச்சி அடைஞ்சிடுவீங்க. விவேக சிந்தாமணியில் ஒரு பாட்டு சொல்லுது, நான் முழு பாட்டையும் சொல்லலை. இப்போ ஒரு குளத்தில் தாமரை மலர் பூத்து இருக்குது. இந்த தாமரை மலருக்கு தகப்பன் யார்? சூரியன். தாய் யார்? அந்த தண்ணீர். அந்த குளம்தான் தாய், சூரியன் தான் தகப்பன். ஏன்னா அந்த தாமரை வாழ்கிறதுக்கு இந்த தாய் காரணமாக இருக்குது, மலர்வதற்கு சூரியன் காரணமாக இருக்கான். குளத்திலே தாமரை வாழ்வதற்கு தாய் தண்ணீர், தந்தை இரவி சூரியன். இப்போ அந்த பூ அந்த காம்புலேருந்து உடஞ்சி விழுந்துருச்சுன்னு வைங்க, குளத்திலே விழுந்துருச்சு, அது என்ன ஆகும்? அழுகி போயிடும். யார் அழுக வச்சது? தண்ணி தான் அழுக வச்சது. தண்ணி யார்? தாய். ஆனால் தன் நிலைமையிலேருந்து அது மாறின உடனே அந்த தாமரையை வாழ வச்ச அதே குளம் அழுக வச்சிருச்சு. இப்போ அதை யாரோ பிச்சு தரையில் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இப்போ அது யாரால் வாடி வதங்கி ஒன்றும் இல்லாமல் போகும்? ஆனால் யார்? சூரியன். அதுக்கு தகப்பன். யார் அதை மலர வச்சுச்சோ அதுதான் அதை வாடவும் வைக்கும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு நிலை இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு உயரம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு வருமானமோ வாழ்க்கையோ இருக்குது. இது இருக்கிற வரைக்கும் தான் தண்ணி உங்கள் பக்கம் இருக்கும், சூரியன் உங்கள் பக்கம் இருக்கும், உங்களை வாழ வைக்கும். உங்கள் நிலைமையிலிருந்து ஒரு ஸ்டெப்பு இறங்கிட்டீங்கன்னா எது உங்கள் கூடையே இருந்துச்சோ அது உங்களை அழித்து விடும். அது உறவாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், கூட இருக்கிற தொழில் பார்ட்னராக கூட இருக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இருக்கிற நிலையிலிருந்து இறங்குனா நம்ம வாழ்க்கை இப்படி தான் ஆயிரும். அருணகிரிநாதர் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். இது எனக்கு முழு பாட்டாகவே நான் எழுதலை, எனக்கு பயமாக இருந்தது முழுசாக படிக்க. முதுமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த பாட்டு நீங்கள் கண்டிப்பாக எடுத்து படிங்க, நீங்களே எடுத்து படிங்க. தொந்தி சரிய மயிரே வெளிரேன்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அதை ஃபுல்லாக படிக்கும்போது நமக்கு அப்படியே படபடன்னு வந்துடும். நம்மளை நீங்கள் நினச்சிக்கிட்டு அந்த பாட்டை படிச்சிங்கன்னு வைங்களேன், இந்த வாழ்க்கை ஒன்றுமே இல்லைன்னு ஆயிரும். நம்ம முதுமை எப்படி இருக்குமா, அப்படியே பாரதி ராஜா பாலச்சந்தர் படம் எடுத்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி காமிக்கிறார். இந்த முதுமை வந்த உடனே என்ன ஆகுமா, இந்த தொந்தி அப்படியே சரியுமா, இந்த முடியெல்லாம் அப்படியே வெளிரி போகுமா, முதுகு கூன் விழுமா, இந்த பல்லு இருக்குல்ல அது ஒன்று தனித்தனியாக ஆடுமா, இதழ் உதடு அப்படியே தொங்கிருமா, அப்படியே கையில் ஒரு கையில் தடி வந்துடும். இப்படியே நடந்து ஒருத்தர் போகிறாரு, எதுக்கு இளம் பெண்கள்லாம் வர்றாங்க, ஹே யார் இந்த கிழவே அப்படின்னு சிரிக்கிறாங்க. பதில் சொல்லணும்னு வாயை திறக்கிறாரு, கிண்ணு கிண்ணுன்னு இருமல் தான் வருது. அவங்க பேசுகிற வார்த்தை முழுசாக கேட்கல, காது கேட்கல. யார் நம்மளை இப்படி கிண்டல் பண்ணுறாங்கன்னு பார்க்குறாரு, கண்ணு சரியாக தெரியலை. அப்படியே படுத்த படுக்கை ஆயிடுறாரு. அவ்வளவு நாள் நேசித்த மனைவி மேலே உளுந்து அழுகிறாங்க. ஏன்? சீக்கிரம் போயிட்டா நல்லது. படுத்த படுக்கையாகவே இருந்து நம்மளையும் படுத்தி அவரும் பாடாப்படுறாருன்னு மனைவி மேலே கதறாங்க. அவங்க தான் இத்தனை நாளும் கோயிலுக்கு போய் தாலியில் குங்குமம் வச்சாங்க. எதுக்கு? தீர்க்க சுமங்கலியாக நான் வாழணும்னு. ஆனால் அதே கணவன் 4 வருஷம் படுத்த படுக்கையாயிட்டு அவங்க என்ன வேண்டுறாங்க, என்னையும் படுத்தி நீயும் பாடாப்படுறியா, அந்த முருகன் உனக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு அந்த அம்மா நொந்துக்குது. யார்? நல்லா வாழணும்னு வேண்டுன அம்மா. பிள்ளைகள்லாம் சுற்றி நின்றுக்கிட்டு இவர்கிட்ட கடன் இருக்கா, சொத்து இருக்கா, சொத்து சேர்த்து வச்சுருப்பாரா இல்லை கடன் நிறையா வாங்கி வச்சுருக்கிறாரா, பிள்ளைங்கள்லாம் சுற்றி நிற்குது. எந்த பிள்ளைங்க? எந்த பிள்ளைக்கு காய்ச்சல் அடித்தா தூக்கி தோளில் தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு ஆஸ்பத்திரியாக ஓடணுமோ, மொட்டையை அடிக்கிறேன்னு சாமிக்கு மொட்டையை அடித்தோமோ, நம்ம ரத்தத்தை எல்லாம் வேர்வையாக சிந்தி இந்த பிள்ளைங்களுக்கு 10 ரூபாயா சேர்த்து நகையும் நிலமும் வீடும் வாங்கி கொடுத்தோமோ, அந்த பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க,
நம்ம படுத்த படுக்கையாக இருக்கும் போது சுற்றி நின்றுக்கிட்டு இருந்தால் கடன் வச்சுருக்கானா இல்லை சொத்து கொஞ்சமாவது சேர்த்துருக்கானா அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. எது? முதுமை. பக்கத்தில் யம தூதர்கள்லாம் வந்து நின்றுட்டு இருக்காங்களாம். இன்னும் டைம் வரலை, வந்தவுடனே சட்டக்குன்னு தூக்கிட்டு போயிடலாம்னா இருமிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு யம தூதர்கள் வேற நிற்கிறாங்க. தன்னை அறியாமையே மழை ஜலம் எல்லாம் போகுது, அவருக்கே தெரில, உணர்வே இல்லாமல் போகுது. இந்த நேரத்தில் மயில் மேலே வந்து நீ என்னை கூட்டு போயிரு முருகா அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறார். நான் படிக்கும் போது நான் நினச்சேன், இப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு முன்னாடியே கூட்டு போயிரு முருகா. அருணகிரிநாதரும் அதைத்தான் நினச்சிருப்பார். ஆனால் இந்த முதுமையை நீங்கள் உணரணும். இந்த கண்ணுக்கு முன்னாடி நாம் அந்த இடத்துல இருந்தால் நம்ம நிலைமை என்னாகுங்கிறத ஒரு கணம் அனுபவித்து பார்த்துட்டு, முருகா இப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு முன்னாடி என்னை கூட்டு போயிரு. அப்போ கூட்டு போகிறதுக்கு நான் என்ன செய்யணும்? தகுதியாக இருக்கணும். ஒரு ஃப்ளைட்டில் ஏறணும், ட்ரெயினில் ஏறணும்னா நமக்கு தகுதி என்ன? டிக்கெட் எடுத்துருக்கணும், பணம் கட்டியிருக்கணும். அப்போ முருகன் மயிலில் வந்து நம்மளை இவ்வளோ துயரத்துக்கு ஆட்படாமல் அழைச்சிட்டு போகணும்னா நாம் எடுக்க வேண்டிய டிக்கெட்டு நம்மளுடைய தகுதி ஈதல், ஆணவம் இல்லாமல் இருக்கிறது, இரு பிறப்பை உணர்ந்து அதை நீக்க தயாராக இருப்பது, வாழுகிற வாழ்க்கையில் ஆணவம் கண்மம் மாயை நீங்கி இருப்பது, சக மனிதர்கள் மேலே அன்பு செலுத்துவது, ஈரம், இதெல்லாம் இருந்தால் டிக்கெட் வாங்கி கையில் வச்சுருக்கோன்னு அர்த்தம். எப்போ நாம் நினைக்கிறோமோ அப்போ முருகன் மயிலில் உட்கார வச்சு நம்மளை அழைச்சிட்டு போயிடுவார்னு அருணகிரிநாதர் சொல்லுகிறார். என் இனிய பெரியோர்களே, இந்த திருப்புகழின் வாயிலாக அருணகிரிநாதர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வாழ்வியல் பணிவோடு இருக்கணும். நம்ம முன்னோர்கள் செய்த நல்ல விஷயங்களை மறக்காமல் இருக்கணும். சக மனிதர்கள் மேலே ஈரத்தோடும் நமக்கு கீழே உள்ளவர்களோட ஈதலோடும் இருக்கணும். செய்கிற எந்த தொழிலும் நியாய தர்ம அறத்தோடு வாழ வேண்டும். முதுமைன்னு ஒன்று வரும், அது நம்ம துரத்தும். அதற்கு முன்னால் முருகன் வர வேண்டும் என்கின்ற பக்தி ஈடுபாட்டோடு இருக்கணும். இந்த சின்னஞ்சிறிய வாழ்க்கை நிலையற்றது என்பதை உணரக்கூடிய ஆன்ம பலம் வேண்டும். நாம் எதுவும் கிடையாது, ஆன்மா மட்டும்தான் நாம் அப்படிங்கிற உணர்கின்ற ஒரு நிலை வேண்டும். இது இருந்தால் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்றன் செய்யும், குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்பு வந்து தோன்றினே. சோசோமி ஐயா தான் அதை விளக்கி சொல்வார். 27 உறுப்பு முருகனுடைய 27 உறுப்பை நாம் வணங்கினோம்னா 27 நட்சத்திரத்தினால வர்ற பாதிப்பு நமக்கு கிடையாது. நட்சத்திரம் எத்தனை? 27 நட்சத்திரத்துக்குள்ளே தான் நீங்கள் ஒரு ஆள். அப்போ இந்த 27 நம்மளை ஒன்றும் செய்யாது. முருகனுடைய கைகள் எத்தனை? 12 கைகள். இந்த 12 கைகளை தொட்டு வணங்கினோம்னா 12 ராசியும் நம்மளை ஒன்றும் செய்யாது. விருச்சிக ராசி நேயர்களே, கிழக்க போகாதீங்க, வடக்க வேஸ்ட்டு, தெற்க தேவையில்லை, கிழக்க கடந்துரும் அப்படின்னா எங்கே தான் போகிறது? அப்போ அதை 12 ராசியவும் நீங்கள் நம்ப வேண்டாம். ஏன்? இறைவனுடைய 12 கைகள் பக்கத்தில் இருந்தால் இந்த 12 ராசியும் வேண்டாம். இன்னும் அதிகமாக உள்ளே போய் நம்ம சொன்னோம்னா 27 × 4, பாதம் 1 பாதம் 2 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்குல்ல, 4 பாதம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டு. 27 × 4 எத்தனை? கணக்கு டீச்சர் யாராவது இருக்கீங்களா? 108. 108 இறைவனுடைய திருமந்திரம், இறைவனுடைய திருநாமம், சக்தி பீடங்கள், ஆம்புலன்ஸ் நம்பரு. என்ன ஒரு பொருத்தம் பாருங்களேன். ஆம்புலன்ஸ் நம்பர் 108 தான் என் நம்மால் வச்சுருக்கான். எப்படி யோசிச்சிருக்கான் பாருங்க. அந்த 108 நம்பணும்னா ஆம்புலன்ஸ் 108 அடிபட்டா ஓடி வந்து காப்பாற்றும். இறைவனுடைய திருநாமம் என்கின்ற 108 நம்மளை அடிபடாமையே காப்பாற்றும். அதான் சூப்பர். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதனால் நீங்கள் அந்த கிரகம் நம்மளை ஏதாவது செஞ்சிருமா, இந்த கிரகம் ஏதாவது செஞ்சிருமான்னு பயப்பட வேண்டாம். முருகனின் அணுக்கிரகம் நமக்கு இருந்தால் எந்த கிரகமும் நம்மை பாதிக்காது. அதனால் வழிப்பயணமாகிய 108 விட்டுருங்க, வாழ்க்கை பயணத்தை வழி நடத்துகிற 108 இருக பற்றுக்கொள்ளுங்கள். திருப்புகழை புரிந்தாலும் புரியாவிட்டாலும் அடுத்த தலைமுறை குழந்தைகளை உட்கார வச்சு பதம் பிரித்து ஏதாவது ஒரு பாட்டை அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. அதை திரும்ப 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 சொல்லும்போது அருணகிரிநாதருடைய குருவருளும் நமக்கு கிடைக்கும். குருவருளின் மூலமாக முருகப்பெருமானுடைய திருவருளும் கிடைக்கும். முருகப்பெருமான் திருவருள் தந்தால்
அவருடைய மூத்தவனாகிய விநாயக பெருமான் அருள் நமக்கு கிடைக்கும். தாய்மாமனாகிய திருமாலின் வரமும் நமக்கு கிடைக்கும். தகப்பனுடைய சிவன் அருள் கிடைக்கும். சக்தி அருள் கிடைக்கும். முருகன் காலடியை வணங்கினால் எல்லா அருளும் நமக்கு கிடைக்கும். அதற்கு வாசப்படியாக திருப்புகழ் நமக்கு திகழும் என்று சொல்லி இன்றைக்கு இந்த அருணகிரிநாதர் சபையிலே 72ஆம் ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில் முருகனையும் அருணகிரியையும் மனதிலே வேண்டி சுமந்து வந்து உட்கார்ந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் இந்த சுதந்திர தின திருநாளில் மனதில் இருக்கிற எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுதலை, எல்லா கண்ம மாயைகளிலிருந்து விடுதலை, எல்லா துயரத்திலிருந்தும் விடுதலை, நல்ல கல்வி, நிலைத்த செல்வம், நல்ல புகழ், குடும்பத்தில் நீண்ட ஆரோக்கியம், ஒற்றுமை, தொழில் முன்னேற்றம், குழந்தை செல்வம், வீடு செல்வம், நீண்ட ஆயிலை, மன நிம்மதியோடு வாழக்கூடிய ஒரு நல்ல சூழலை அந்த முருகப்பெருமான் அருளால் அருணகிரிநாதர் நமக்கு பெற்று தருவார் என்று உங்கள் எல்லாருக்காகவும் என்னுடைய பிரார்த்தனை மலர்களை ஐயாவின் பாதக்கமலங்களில் வைத்து 72 ஆண்டுகளாக இந்த சபை இவ்வளவு புகழ்பெற்று வருவதற்கு 40 ஆண்டு காலமாக உழைத்து கொண்டிருக்கிற நம்முடைய தனுசு ஐயா அவர்களுக்கும், செயலாளர் ராமச்சந்திர உபாத்தியாயா அவர்களுக்கும், எங்கள் பொருளாளர் ஐயா பிச்சாண்டி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை உபயம் செய்த பெருமக்களுக்கும், வந்திருந்த உங்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டலை வாழ்த்துக்களாக தந்து, வெற்றிவேல் முருகனுக்கு. இனி எல்லாம் ஜெயம்தான், பயமில்லை, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.